நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். புது டேரக்டர் தனுஷ் அவங்களுக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து எமோஷ்னல் ஆகிடுச்சு ஒரு சில. அதேமாரி ஒரு பாட்டு வந்து வரல, ராஷ்மிகா மந்தனாது. அது வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்களோட 2 பேரோட பேர் எப்படி இருக்குது? அவங்க 2 பேர் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. அதேமாரி ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி ஒரு ரொமான்டிக் படம் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன சொல்ல வராங்க படத்தில்? இந்த படத்தில் வந்து அதாவது ரிச் பீப்புள் மட்டும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரங்க தனியாக இலக்காரமாக பார்க்கக்கூடாது. எல்லாம் ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும். ரொம்ப வந்து இவங்க பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிலாம் போகக்கூடாது. இதுதான் அந்த ஸ்டோரியோட கான்செப்ட். அந்த கேரக்டர் வந்து தனுஷ் கரெக்டாக பொருந்திருக்கா? நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஷூட் ஆச்சு. எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் இந்த டார்ச்சர் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி அழுவ வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? இந்த நடுவில் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அடிப்பாங்க, சித்திரவாதம்லாம் பண்ணுவாங்க. அதுதான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருந்தது. அந்த போய் வா நண்பா, அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. எமோஷ்னலாக இருந்தது. ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப அழுவ வர மாதிரி ஆயிடுச்சு. தனுஷோட ஆக்டிங் வந்து நேச்சுரலாக பண்ண மாதிரி இருந்தது. இந்த ஒரு சில சீன்லாம் வந்து அடிக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் அழுவுற வர மாதிரி ஆயிடுச்சு. நாகார்ஜுனனோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க, பாவம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லவராக வந்து ஆப்போனண்ட்டை வந்து காலி பண்ணிட்டாரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. போய் வா நண்பா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராஷ்மிகா மந்தனாவோட சாங் வந்து போடலை, எடுத்துட்டாங்க.